இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 2025 ஆண்டு பட்ஜெட் பணவீக்கம், சம்பள உயர்வுக்கு முன்னுரிமை, பிரதமர் அறிவிப்பு. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வரும் அக்டோபர் 18 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் பணவீக்கம் மற்றும் சம்பள உயர்வு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டியுள்ளார். இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மலேசியாவில் சமையல் எண்ணெய், பெட்ரோல் மற்றும் மாவு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மலிவாக இருந்தாலும் வருமான அளவை உயர்த்துவதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் உற்பத்தி திறன் மற்றும் முதலீடு அதிகரித்தாலும் வருமான அளவு உயராமல் இருந்து வருகிறது. எனவே வரும் அக்டோபர் 18 சமர்ப்பிக்கப்படவிருக்கும் 2025 ஆண்டு பட்ஜெட் சம்பள உயர்வுக்கு அதீத கவனம் செலுத்துவதாக இருக்கும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களுக்கு அண்மையில் சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். விலைவாசி உயர்வு காரணமாக மக்களிடையே தேங்கி நிற்கின்ற கவலையை போக்கக்கூடிய ஒரு நிவாரணியாக 2025 ஆண்டு பட்ஜெட் விளங்கக்கூடும் என்று CNBCக்கு அளித்த பேட்டியில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 16 தனது சக நாட்டவரை கடத்தி சென்று பிணைப்பணம் கோரி மிரட்டி வந்ததாக நம்பப்படும் 7 இந்திய பிரஜைகளுக்கு எதிரான வழக்கு விசாரணையை கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வரும் அக்டோபர் 24 ஒத்திவைத்துள்ளது. அந்த 7 இந்திய பிரஜைகளும் மேஜிஸ்ட்ரேட் அமீரா அப்துல் அசீஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எனினும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டின் தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தடுமாறியதால் மொழிபெயர்ப்பாளரை அமர்த்துவதற்கு ஏதுவாக வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த 7 ஜாமீன் அனுமதிக்கப்படவில்லை. வழக்கு விசாரணை நடைபெறும் வரையில் அந்த 7 சுங்கைபுலோ சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும்படி மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். தாம் வாங்கிய 20,000 வெள்ளி கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பில் அந்த இந்திய பிரஜையை சம்பந்தப்பட்டவர்கள் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக அந்த நபரின் மனைவி மற்றும் பிள்ளையை சம்பந்தப்பட்ட கும்பல் அம்பாங்கில் உள்ள ஒரு வீட்டில் தடுத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர் தாம் பெற்ற கடனை இந்தியாவில் உள்ள தமது தாயார் மூலம் முழுமையாக அடைக்கப்பட்ட பின்னரும் அந்த நபரை சம்பந்தப்பட்ட கும்பல் தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. ஹுலு ஸ்லாங்கூர் கொலகுபுபாருவிற்கும் கேப்பிற்கும் இடையிலான சாலையில் இன்று அதிகாலை 4 மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் கொலகுபுபாருவிலிருந்து ஃப்ரேசர் மலைக்கு செல்லும் கேப் சாலை போக்குவரத்திற்கு மூடப்பட்டது. அந்த சாலையில் சுமார் 20 மீட்டர் தூர அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனத்த மழையின் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. சாலையில் மலை போல் குவிந்திருந்த பாறைகள் மற்றும் மண்ணை அகற்றும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு சாலை சுத்தம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலை 7:50 மணிக்கு அந்த சாலை அனைத்து போக்குவரத்திற்கும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக ஹுலு ஸ்லாங்கூர் பொதுப்பணி இலாக்கா தெரிவித்துள்ளது. அண்மையில் வங்காளதேசத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியினால் மலேசியாவில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை இழந்துள்ள வங்காளதேச தொழிலாளர்களின் விண்ணப்பங்கள் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் உறுதியளித்துள்ளார். மலேசியாவில் பணியாற்றுவதற்கு நிபுணத்துவ தொழில்துறையை சார்ந்தவர்கள் செய்து கொண்ட விண்ணப்பம் வங்காளதேசத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியினால் அந்த வாய்ப்பை இழந்துள்ளனர்.
அவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று வங்காளதேச அரசாங்கம் செய்து கொண்டுள்ள முறையீட்டை தொடர்ந்து இவ்விவகாரம் பரிசீலிக்கப்படும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். வங்காளதேசத்திற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் வங்காளதேசத்தின் புதிய இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனுஸுடன் நேரடி சந்திப்பு நடத்திய பின்னர் இருவரும் இணைந்து நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். நாட்டின் அனைத்து 9 மலாய் ஆட்சியாளர்களிடையே வலுவான ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்று மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா வலியுறுத்தியுள்ளார். ஆட்சியாளர்கள் அனைவரும் ஒரே அணியாக ஒத்துழைக்க வேண்டும். மக்கள் எந்த பிரச்சனையை எதிர்நோக்கினாலும் அந்த சமயத்தில் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு எப்போதும் உதவிட வேண்டும் என்று சுல்தான் கேட்டுக்கொண்டார். சமய பிரச்சினைகள் உள்ளிட்ட மற்ற பிரச்சினைகளையும் இப்போது எதிர்நோக்கும் சூழ்நிலையில் மக்களின் நல்வாழ்வை மலாய் ஆட்சியாளர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மலாய் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி பூர்வ பிரச்சினைகள் சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சுல்தான் வலியுறுத்தினார். ஸ்லாங்கூர் அரச அலுவலகம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஸ்லாங்கூர் சுல்தான் இதனை வலியுறுத்தியுள்ளார். ஸ்லாங்கூர், கடா மற்றும் பேரா ஆகிய 3 மாநிலங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் உயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவில் நிலவிய சூழலை விட இன்று இந்த 3 மாநிலங்களிலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தஞ்சம் புகுவதற்கு ஏதுவாக மேலும் சில நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக வெள்ள துயர் துடைப்பு மேலாண்மை குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஷா ஆலம் செக்ஷன் 7 வீற்றிருக்கும் ஷா ஆலம் ஏரி பூங்காவில் மீண்டும் முதலை தலைகாட்ட தொடங்கியுள்ளதாக சமூக ஊடகங்களில் வைரலான தகவலை ஸ்லாங்கூர் மாநில தேசிய வனவிலங்கு பூங்கா பாதுகாப்பு துறை இயக்குனர் வான் முகமது அடிப் வான் முகமது யூசுப் மறுத்துள்ளார். நேற்று காலை 10 மணியளவில் அதிகாரிகள் அங்கு விரிவான சோதனையை மேற்கொண்டுள்ளனர். அந்த சோதனையில் முதலை இருப்பதற்கான எந்தவொரு அறிகுறியோ தடயமோ இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விரிவான சோதனையில் அந்த ஏரி பூங்காவில் தூண்டிலில் மீன்பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் கேட்டபோது முதலை நடமாட்டத்திற்கான எந்தவொரு தடயமும் காணப்படவில்லை என்று எதிர்வினையாற்றியுள்ளதாக அவர் விளக்கினார். ஏற்கனவே கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த ஏரி பூங்காவில் இரவு 10:20 மணியளவில் 20 கிலோ எடை கொண்ட முதலை ஒன்று பிடிபட்டதைத் தொடர்ந்து தற்போது புதியதாக பீதி கிளப்பப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எனினும் அந்த ஏரி பூங்காவில் உடும்பு இருப்பதற்கான சாத்தியத்தை வான் முகமது அடிப் மறுக்கவில்லை. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.